வெளுக்கா பசங்க, பொறுக்கி பசங்க, புறம்போக்கு பசங்க, ஒரு சில நாதாரிங்கெல்லாம் சுத்தி இருக்கும். வீட்டுக்கு அடங்காத ஒரு சிலது. பெத்த அம்மா துரத்திட்டவன், பெத்த அப்பா அம்மா துரத்திட்டேன். ஒரு நாதாரி ஒருத்தங்கன்னா பாரு, பணிவருடைய குடிகாரன், ஒரு பொம்பளை பொறுக்கி. அவன் 60 நாள்ல ஜெயிலுக்கு போயிடுவான். இந்த 60 நாள் தான் அவன் டைம். 60 நாள்ல ஜெயிலுக்கு போயிடுவான். அப்புறம் ஜெயில அடிக்கடி பாத்ரூம்ல வலி கொடுவான், கை காலில் கட்டு போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் வந்து போவான். அந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி, அந்த பேமானி களவாணி பையன், அந்த அக்யூஸ்ட் திட்டு பையன் ஆதவர்ஜுனா, டேய் ஆதவர்ஜுனா, உனக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புனா என்னன்னு தெரியுமா? ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது இந்த அன்புமணின்னு ஒரு பொறவை, அவனும் அப்பா அம்மாவை பாட்டில் லட்சம் 6 மாசத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதுன்னா லக்க அடி பசங்களா. அதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் நம்மளை ஏமாத்திட்டார் எடப்பாடி பழனிசாமி. 10.5 தரேன்னு அன்புமணியும் பேசினாங்க. அதே மாதிரி திருமதி சௌமியா அன்புமணி அந்த அக்காவும் பேசினாங்க, எடப்பாடி நம்மளை ஏமாத்திட்டார். சமூக நீதிக்காக ஆட்சி இழந்தவங்களா திமுக தெரியும். அம்மால பெண்களுக்கு பாதுகாப்புன்னு எடப்பாடி பழனிசாமி அந்த பல்லு இருக்க இப்படி இப்படி பேசலாமா? நீங்க பேசினடா பெண்களுக்கு பாதுகாப்பு. அதை விட இந்த பேவர்சி நாயகரான குடிகாரம் பொம்பளை பொறுக்கி விஜய் மாதிரி நினைச்சுக்கிறடா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயலலிதாவை எதிர்த்தாங்க. 60 நாள்ல நீ எங்களுக்கு கண்ட்ரோல், எங்க போலீஸ் கண்ட்ரோல் உள்ள இருப்ப. மணிக்கெண்ணை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே. தமிழக வெத்து கழகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, வெளுக்கா பசங்க, பொறுக்கி பசங்க, புறம்போக்கு பசங்க, வீட்டுக்கு அடங்காத ஒரு சில நாதாரிங்கெல்லாம் சுத்தி இருக்கும். வீட்டுக்கு அடங்காத ஒரு சிலது இந்த யூடியூப்ல சோசியல் மீடியா எல்லாம் பேசிட்டு பாருங்க. என் புருஷனோட எனக்கு அவன் விஜய் தான் பிடிக்கும்னு கேட்க சிரிக்கிறவோ, நான் அக்காவும் இருப்பேன், தங்கச்சியாவும் இருப்பேன், விஜய்க்கு பொண்டாட்டியான இருப்பேன்னு சிரிக்கிறவோ, எனக்கு 2 அப்பா ஒரு அப்பா விஜய்னு பேசுறவோ, குழந்தை ஹாஸ்பிட்டலுக்கு செத்துச்சு எனக்கு விஜய் தான் முக்கியம்னு சொல்றவோ, நான் விஜய் பக்கத்துல படுத்துன்னு ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்றவோ, 9 பேர் இருக்கிறாங்க வீட்டுல, நான் விஜய்க்கு ஓட்டு போடுவேன், விஜய்க்கு ஓட்டு போடலாம் 8 பேர் விஷயம் வச்சு சாவடிப்பேன்னு சொல்றவோ, அப்படிப்பட்டவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சியில் இருக்கிறாங்க பாரு, தமிழக வெத்து கழகன்னு. அது ஒரு பொறுக்கி புறம்போக்கு, ஒரு குடிகாரன், ஒரு பொம்பளை பொறுக்கி, கட்டின பொண்டாட்டிக்கு சோறு போடாதவன், பெத்த பிள்ளைங்களை துரத்திட்டவன், பெத்த அம்மா துரத்திட்டவன், பெத்த அப்பா அம்மா துரத்திட்டேன். ஒரு நாதாரி ஒருத்தங்கன்னா பாரு, பணிவருடைய குடிகாரன், ஒரு பொம்பளை பொறுக்கி, விஜய்னு ஒரு தற்கொலை, அவங்க கட்சி வச்சிருக்காங்கல்ல டிவி டிகேன்னு, அவனை பத்தி பேசுறது எவ்வளவு வரலாறுலாம் நான் கொண்டு வேண்டியதாக இருக்குது பாரு. அவன் கட்சியில ஆர்ப்பாட்டத்தை நடத்தணும், இன்னைக்கு ஜாதி வரி கணக்கெடுப்பு நடத்தணும், சட்ட ஒழுங்கு சரியில்லை, இதெல்லாம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அவன் கட்சி சார்பா. அதுல எல்லா நாயங்களும் குறைச்சிச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த கண்டவனுக்கு பார்த்தவன், விருந்தாளிக்கு பார்த்தவன், வீட்டுல வரவங்கள விட்டு சாப்பிடுறதுங்க நாஞ்சில் சம்பத் அந்த பொறி பசங்க எல்லாம் பேசினாங்க. அதுல ஒரு ஆர்ப்பாட்டத்துல சென்னையில இந்த திருடுல அடைச்சிருக்கிறான் பாருங்க, திருடுல அடைச்சிருக்கிறான் இல்ல இந்த அக்யூஸ்ட், அவன் 60 நாள்ல ஜெயிலுக்கு போயிடுவான். இந்த 60 நாள் தான் அவன் டைம். 60 நாள்ல ஜெயிலுக்கு போயிடுவான். அப்புறம் ஜெயில அடிக்கடி பாத்ரூம்ல வலி கொடுவான், கை காலில் கட்டு போட்டு கோர்ட்டுக்கெல்லாம் வந்து போவான். ஆதவர்ஜுனான் அவன் பேசுறான், நிறைய பேசுறான். அவனை எங்க ஆட்கள் விட்டு வச்சுக்கிறாங்க, எங்க ஆட்சியில அவன் விட்டு வச்சுக்கிறாங்க. ஏன் விட்டு வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. அவன் நிறைய பேசுறான். அந்த ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடுஸ் பையன், அந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி, அந்த பேமானி களவாணி பையன், அந்த அக்யூஸ்ட் திட்டு பையன் ஆதவர்ஜுனா நம்ம சிஎம் தலைவர் தளபதி, அன்பு தலைவர் தளபதி, தமிழினத்தின் தலைவர், தேச தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர், 2026 தமிழகத்தின் முதல்வராக மக்களின் பேர் ஆதரவோடு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து முட்டாள் முதலமைச்சர். இது சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது சொல்றதுக்கு ரொம்ப வருத்தம். உணர்வுள்ள தொண்டன் குடியாத்தம் குமரன், உணர்வுள்ள தொண்டன், எதையும் எதிர்பார்க்காத தொண்டன். எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளவு கேவலப்படுத்தாலும் நான் திமுக, என் தலைவர் தளபதிக்காக நான் திமுக கட்சிக்காக பேசிட்டு இருக்க ஒரு தொண்டன். நாளைய தமிழகத்தில் எதிர்காலத்துல முதலமைச்சரா எங்க வாலிப கலைஞர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று உணர்வோடு எதுவும் எதிர்பார்க்காமல் பேசிக் கொண்டிருக்க ஒரு தொண்டன் குடியாத்த குமரனுக்கு கோபம். மத்தவங்களுக்கு கோபம் வருதோ இல்லையோ எனக்கு தெரியாது, எனக்கு வரும். என்னால பேசாம இருக்க முடியுது. நான் பேசாம இருந்தாலும் கட்சிக்காரர் விடுறதில்ல, நீதான் பேசணும், நீதான் உண்மையான கட்சிக்காரர், பேசு. எனக்கு கோபம். ஒரு பிராஸ்டியூட் அவன் ஒரு பிராஸ்டியூட் சன்னம் ஆதவர்ஜுனா அவன் பேசுறாங்க. எந்த கட்சியில பேசுறான்? தமிழக வெத்து கழகத்துல பேசுறான். அவன் தலைவர் யாரு?
பொண்டாட்டிக்கு சோறு போடாதவன், பொண்ணு பிஜி ஹாஸ்டல் இருக்குது, பையன் எங்கேயோ ஃபாரின்ல இருக்கிறான், அப்பா அம்மா எங்க ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறாங்க, பொண்டாட்டி சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்குது. அந்த குடும்பத்துட்டு பனியூர் பங்களால தண்ணி பொண்ணுன்னு வாழ்ந்துனுங்கிற ஒரு பேவரிசி நாய் விஜய் கட்சியில இருக்கிறவங்க ஒருத்தன் பேசுறான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு திமுக நடத்தலன்றான். நான் அவனை கேட்கிறேன், டே உங்க வாத்தா உங்க அம்மால டே ஆதோஜனா உனக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புனா என்னன்னு தெரியுமா? இல்லன்னா ரெட் லைட் ஏரியால இருக்கிற பொம்மளைங்களோட குடும்பம் நடத்தின்னு இருக்கிற தாவேக்காவா தமிழக வெத்து கழகமோ திருச்சா வெற்றி கழகமோ வச்சு நடத்துறான் பாரு. அவன் தற்கொலை விஜய் பொம்பளபுரி குடிக்கார அவனுக்கு தெரியுமா ஜாதிவாரி கணக்கெடுப்பு? இல்லன்னா அந்த பொரோட்டா கடை மாஸ்டர் அந்த பாண்டிச்சேரிக்கார இட்டுன்னு போட்டான்னு பேசுறானே அந்த கிள பாடு அவன் புஷி ஆனதுன்னு தெரியுமா? இல்ல அந்த காண்டா முருகத்துக்கும் காட்டெருமைக்கு பிறந்த மாதிரியே இருப்பானே ராஜபகவான் அவனுக்கு தெரியுமா? இல்ல அவன் எவனோ நிர்மல் குமாரோ என்ன மயிர்குமாரோ இருக்கிறானே அவனுக்கு தெரியுமா? எவனுடா தெரியும்? யாருக்கு தெரியும் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னா? ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது இந்த அன்புமணின்னு ஒரு பொறவக்கிறான். அவனும் அப்பா அம்மாவை பாட்டில் லட்சம் யாரு இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராகிறான் பாரு அன்புமணி, டாக்டர் அன்புமணி. அவனும் பெத்த அப்பா அம்மாவை ஃபுல்லா தண்ணியை போட்டு காலிப்பாட்டுல அப்பா அம்மாவை பாட்டில் லட்சம். அப்பன் சொத்த அம்மா சொத்துல திருடின்னு போயிட்ட ஒரு திருட்டு பையன் அவன் அன்புமணி. அவனும் பேசுறது என்னன்னு கேட்டா ஜாதிவாரி கணக்கெடுப்பு திமுக நடத்தல. டே திடீர்னு சொல்ற ஏன் லாங்குவேஜ் ஜாடு மாடு பாடுகா லக்காடி பாடு புசங்களா? டே அவன் தற்குறி விஜய் ஆகட்டும் ஆதவர்ஜனம் ஆகட்டும் இவங்க அக்கால ஒளி பார்த்தா அவன் டாக்டர் அன்புமணி ஆகட்டும் எவனா இருந்தாலும் சொல்றேன். ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது ஒரு புக் எடுத்துன்னு போய் 4 அதிகாரிங்க வீட்டு விட்டா போய் கணக்கெடுக்கிறது கிடையாதுடா. ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது அது அனுமதி கொடுக்க வேண்டியது யாருன்னு கேட்டா யூனியன் கவர்மெண்ட், இந்த பிஜேபி கிராம்பார் மோடி கவர்மெண்ட். அவன் அனுமதி கொடுக்கணும். அவன் இத்தனை நாள் கொடுக்கல. இப்போ பார்லிமெண்ட்ல பல முறை இந்த திமுக உறுப்பினர்கள் பேசி முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களும் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பிரதமரை சந்திச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கடா பாடூஸ் பசங்களான்னு நம்ம வேண்டுகோள் வச்சு அப்புறமா நரேந்திரா ஒத்துக்குன்னு இப்போ ஒரு 5 மாசம் 6 மாசத்துனாலதான் அவனுங்க ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்துல பாஜக அமைச்சரவை அவனுங்க ஒரு தீர்மானம் போட்டானுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க. ஜாடு மாடு பாடுகா பசங்களா 6 மாசத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது. 6 மாசத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதுங்கடா லக்காடி பசங்களா. அதுக்கு 1.5 வருஷம் 2 வருஷம். 7 கோடி மக்கள் தொகை தமிழ்நாட்டுல மக்கள் தொகை 7 கோடி 7.5 கோடி வருது. 7.5 கோடி இப்போ 75 வாக்காளர்கள் நீக்கிவிட்டோம் பிஜேபி கவர்மெண்ட். சோ 7.5 கோடி மக்கள் தொகை என்ன எத்தனை கோடி குடும்பம் இருக்குது? திருட்டு பையன் உங்க அக்கால ஒளிடே உங்க அத்தா அது ஒரிஜினா உங்க அம்மால ஒரு வீடா போகணும்டா. ஒரு வீடா போய் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அது நடத்தி முடிக்கிறதுக்கு 1.5 வருஷம். அது நடைமுறைக்கு வரத்துக்கு 2 வருஷம். அதன் பிறகு எந்தெந்த ஜாதி எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குது அதை பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். குறிப்பாக வன்னிய சமுதாய மக்கள் அவங்க 10.5 கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை, நியாயமான கோரிக்கை. ஆனா அத டாக்டர் அன்புமணிகளால பாமக தலைவரும் என் மயிரும் அவெல்லாம் சும்மா அரசியல் பண்றான். வன்னியர்களுக்கு 10.5 வேணும் வன்னிய மக்களை ஏமாத்துறாங்க. ஏன்னா இவனும் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து வன்னிய மக்களை ஏமாத்தினாங்க. இந்த பதிவுல தான் ரெக்கார்ட் பண்றேன். எப்படின்னு கேட்டா 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும் பொழுது இவன் இந்த பாடூஸ் பையன் டாக்டர் அன்புமணி போய் அவங்க கூட கூட்டணி சேர்ந்தான். எடப்பாடி கிட்ட கூட்டணி சேர்ந்து தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரம். இதோ இப்ப தேர்தல் இன்னைக்கு அறிவிக்க போறாங்க. தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 4 மணி நேரம் இருக்கும்போது வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்துட்டேன்னு எடப்பாடி ஏமாத்தினார். அது கூட ஒத்து ஊதுனவன் யாருன்னு கேட்டா ஒத்து ஊதுனவன் அவன் டாக்டர் அன்புமணி. அவன் ஒத்து ஊதி ஏமாத்தி வன்னியர்கிட்ட ஓட்டு வாங்கிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தோடனே மத்த ஜாதி எல்லாம் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு செல்லாதுன்ட்டாங்க. ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எப்படி நீ வன்னியர்களுக்கு 10.5 கொடுக்க முடியாதுன்னு கோர்ட் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. திமுக தள்ளுபடி பண்ணிடுச்சுன்னு அந்த பொலிட்டிக்கல் பிம்ப் அன்புமணி திமுக மீது பழி தூக்கப்பட்டான். இதே அன்புமணி என்ன பேசினா எம்பி எலெக்ஷன்ல அவன் பிஜேபி உள்பிஎஸ் தப்பும் போது நம்மளை ஏமாத்திட்டார் எடப்பாடி பழனிசாமி 10.5 தரன்னு அன்புமணியும் பேசினான். அதே மாதிரி திருமதி சௌமியா அன்புமணி அந்த அக்காவும் பேசினாங்க எடப்பாடி நம்மளை ஏமாத்திட்டார். இப்ப எடப்பாடி சப்பரான் ஏன்னா பிஜேபி கூட்டணி. எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்புன்றது ஊரை ஏமாத்துறதுக்கு இவனுங்க பண்ற அரசியல். அது முறையா தலைவர் தளபதி பண்ணுவார். 2026 2வது முறை மக்களால் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்.
அதுக்கு ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு வேண்டும். அது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகும். அந்த யூனியன் கவர்மெண்ட் கிட்ட இந்த ஜாதி இவ்வளவு இருக்குது, வன்னியர் இவ்வளவு இருக்கிறாங்க, தேவர் இவ்வளவு இருக்கிறாங்க, தேவர் முக்குளத்தூர் இவ்வளவு இருக்கிறாங்க, நாயுடு இவ்வளவு இருக்கிறாங்க, ரெட்டியார் இவ்வளவு இருக்கிறாங்க, செட்டியார் இவ்வளவு இருக்கிறாங்க, யாதவர் இவ்வளவு இருக்கிறாங்க, முதலியார் இவ்வளவு இருக்கிறாங்க, பிள்ளை மாதிரி இவ்வளவு இருக்கிறாங்க, செட்டியார் இவ்வளவு இருக்கிறாங்க, நாடார் இவ்வளவு இருக்கிறாங்க, சைவ பிள்ளை மாதிரி இவ்வளவு இருக்கிறாங்க, பட்டியலத்தினர் இவ்வளவு இருக்கிறாங்க, இஸ்லாமியர் இவ்வளவு இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இவ்வளவு இருக்கிறாங்க, இப்படி எல்லா சமுதாயம் இவ்வளவு இருக்கிறாங்க. இவங்களுடைய பர்சன்டேஜ், இவங்களுடைய பாப்புலேஷன், இந்தந்த சமுதாயத்தினுடைய மக்கள் தொகை கொண்டு இவங்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்குறான். அப்பதான் இடஒதுக்கீடு ஒதுக்க முடியும். அப்பதான் வன்னியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை 10.5 நிறைவேற்றினா யாரும் கோர்ட்டுக்கு போக முடியாது. இது முறைப்படி நடத்தணும். இது ஏதாவது உங்களுக்கு தெரியுமாடா? கண்டவனுக்கு பிறந்தவங்களா, அசந்த நேரத்துல ஆடு மாடுக்கு பிறந்தவங்களா, விருந்தாளிக்கு பிறந்தவங்களா, அப்பம் செத்து 10 வருஷம் பொத்து பிறந்தா வார்த்தை ஆத வருஷனாங்க தெரியும், அம்மா அன்புமணிக்கு தெரியுமா? இதை மேடை ஏறி பேசுறான். சமூக நீதினா என்ன திமுக தெரியுமான்னு கேட்கறேன். உங்க வார்த்தா யாதவர்ஜுனா, சமூக நீதி பத்தி நீ பேசுறடா, மண்டல் கமிஷனை பத்தி நீ பேசுறடா, விபி சிங் அவர்கள் மண்டல் கமிஷன் கொண்டு வந்தார் என்று விபி சிங் அவர்களை இந்த நாட்டின் சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களை இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆக்கியவரே ஓய்வு கொடுத்து விட்டு மெயினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். டாக்டர் கலைஞர் தான் விபி சிங்க பிரதமராக்கி மண்டல் கமிஷன் கொண்டு வந்தவர், இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் விபி சிங் மூலியமாக தலைவர் கலைஞர். சமூக நீதிக்காக ஆட்சி இழந்தவங்களா திமுக தெரியும்? அம்மால அன்புமணி என்ன தெரியும் மயிறு? இவன் சமூக நீதி பத்தி பேச அப்புறம் ஆவணம் எடுத்துக்குவானுங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. இன்னைக்கு டிஜிபி பேட்டி கொடுத்தாரு, தமிழக பொறுப்பு டிஜிபி பேட்டி கொடுத்தாரு, இன்னைக்கு காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் பேட்டி கொடுத்தார். இந்த 5 வருடங்களில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது? கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு எப்படி இருந்தது? இந்தியா முழுக்கும் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது? பெண்கள் எப்படி பாதுகாப்பா இருக்கிறார்கள்? பெண்களுக்காக என்ன சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், இந்தியாவிலே தமிழகம் தான் சட்ட ஒழுங்கு சீராக இருக்கிறது, பெண்கள் பாதுகாப்பாக இருக்கிறார். அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணும் ஒரு சில பொறிக்கு பசங்க, தருதல பசங்க குழந்தைகளை கற்பழிக்கிறான். தூத்துக்குடி பக்கம் இயற்கை உபாதை கழிக்கிறதுக்கு போன ஒரு பெண்ணை கற்பழிச்சு துண்டு துண்டா வெட்டி போட்டான். இன்னொரு 14 வயசு பொண்ண ஒருத்தன் கற்பழிக்கிறான். அவங்க கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். இன்னும் வருங்காலங்களில் இப்படிப்பட்ட பாலியல் தொல்லைகள் பெண்களுக்கு இருக்காது. கடுமையான சட்டங்களை முதலமைச்சர் தளபதி அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களை பார்த்தா தினமும் 10 கற்பழிப்பு நடக்குது. கடந்த அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி ஜெயராம பையன் மட்டும் 100 பெண்களை கற்பழிச்சு கொண்டானே. அப்போ அந்த பொள்ளாச்சி ஜெயராம பையன் கற்பழிச்சு கொண்டானே, அப்போ உனக்கு விளக்கு பிடிச்சது, பொள்ளாச்சி ஜெயராம பையனுக்கு விளக்கு பிடிச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஏண்டா எஃப்ஐஆர்ல பொள்ளாச்சி ஜெயராமன் பையன் பேர் வரல? பொள்ளாச்சி ஜெயராம பையன் பேர் ஏன் வரல? எடப்பாடி பழனிசாமி காப்பாத்திட்டார். எஃப்ஐஆர்ல அவன் பேர் வரல. அந்த எஃப்ஐஆர் தான் சிபிஐ எடுத்தான். அவங்கதான் இன்னைக்கு ஜெயில இருக்கிறாங்க. எனவே பெண்களுக்கு பாதுகாப்புன்னு எடப்பாடி பழனிசாமி அந்த பல்லு இருக்க இப்படி பேசலாமா? அப்படியே ஆதவர்ஜுனா, நீ பேசுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எத்தனை பெண்களை பணி உருவங்களால எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக்கிறான்டா. அதெல்லாம் யாருக்குமே தெரியுமா? சட்டப்படி நீ நீதிமன்றத்துக்கு சென்றால் அந்த வழக்கை சந்திக்க குடியாத்த குமரன் தயார். எத்தனை பெண்கள் வாழ்க்கையில விளையாடி இருப்பான் அவன் விஜய். தற்குறி என்ன பேச வைக்கிறீங்களாடா? அன்னை ஒரு பங்களால என்ன நடக்குது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை நூற்றுக்கணக்கான பெண்கள் விஜய் இடத்துல கற்பு இழந்திருக்காங்க எத்தனை பேருடா தெரியும்? கொண்டாட்டியே 2 புள்ள 10 பேருக்கு அவனுக்கு தகிட்டி போச்சு. நிறைய ஸ்வீட் சாப்பிட்டா திகட்டிடும். எத்தனை நாள்டா இந்த பொண்டாட்டி சங்கீதாவே பார்க்காத 2 புள்ள கத்துட்டான்னு சொல்லி அவன் திருச்சாகிட்டு போனது மட்டும் தான் தெரியும். எத்தனை பேருட்டு போய்க்கிறான், எத்தனை பேருக்கு வாழ்க்கை கெட்டுன்னு இருக்கான். நீங்க பேசினடா பெண்களுக்கு பாதுகாப்பு. அதை விட அந்த விஜய் கட்சிக்காரங்கிறான் அந்த ஆதவர்ஜுனா சொல்றான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரத்துக்கு இருந்தாரு. தளபதி மு.க. ஸ்டாலின் குடும்பம், அவர் குடும்ப உறுப்பினர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை மிரட்டி அரசியலுக்கு வராம பண்ணிட்டாங்கன்னு ஊர் மேல விட்டு சாப்பிடுறோம். பாடூஸ் பையன் பிம்பு அக்யூஸ்ட் ஆதவர்ஜுனா சொல்றான். டே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காரு, அவருன்னா இந்த பேவர்சி நாய்கிறானே குடிகாரம் பொம்பளை பொறிக்கு விஜய் மாதிரி நினைச்சுக்கிறடா. டேய் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தைரியமான சிவாஜி பரம்பரையில பிறந்தவர்டா. சத்ரபதி சிவாஜி பரம்பரையில் சத்ரபதி சிவாஜி வம்சத்தில் பிறந்த ஒரு வீரர். அவர் பேரே சிவாஜி ராவ் தான். சினிமாக்காக ரஜினிகாந்த். அவரு பயந்துட்டு கட்சி ஆரம்பிக்கலையா? டே ஆதவர்ஜுனா உண்மையான ஆம்பளடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உண்மையான ஆம்பளை. பெங்களூர்ல ஒரு கண்டக்டரா இருந்தார். சென்னைக்கு நடிகன் ஆகணும் வந்தார். பெரிய நடிகனானார். பெரிய வரலாற்று படைத்தார். அவர் ஒரு நேரத்துல கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தார்.
கட்சி ஆரம்பிக்கிறேன்னு கட்சி ஆரம்பிக்கிற அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டார். அவங்க ரசிகர் மன்ற தலைவரெல்லாம் கூப்பிட்டு பேசினார். அப்புறமா யோசிச்சார். அவருக்கும் 4 பேர் ஆலோசனை சொன்னாங்க. இது நீ 96ல கட்சி ஆரம்பிச்சிருந்தனா நீ சாதிச்சிருக்கலாம். இப்போ திமுக 10 வருடங்கள் ஆட்சியில் இல்ல. அதிமுக ஆட்சியில் இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகமே மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா வரணும்னு முடிவெடுத்துட்டாங்க. இந்த நேரத்துல நீ கட்சி ஆரம்பிச்சு ஆட்சிக்கு வர முடியுமா? உனக்கு வயசு இருக்கா? உன் உடல்நிலை ஒத்துழைக்குமா? உன்னை நம்பி ஒரு மாவட்டத்துக்கு 500 பேர் வராங்கன்னு வச்சுக்கோ. அவன் சொத்து, அவன் சுகம், பொண்டாட்டி தாலி, நகை நெட்டு, அண்டா குண்டா அடமானம் வச்சு அவன் மாநாடு நடத்துவான், நடுரோட்டுக்கு வருவான். இது தேவையா இந்த வயசுல? இப்ப முடியுமா? யோசிச்சோன்னு சூப்பர் ஸ்டார் யோசிச்சார். அப்புறமா அவர் சொன்னார், யோசிச்சேன், வயசாயிடுச்சு, உடல்நிலை ஒத்துழைக்கல. ஒரு பெரிய கட்சி 10 வருஷமா ஆட்சியில இல்ல. திமுக சொல்றார், பேர் சொல்லாம. அவங்க ஆட்சிக்கு வரணும்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. சரி, நல்லது பண்ணா சரி, நான் அந்த கட்சி ஆரம்பிக்கிற எண்ணத்தை கைவிடுறேன்னு கைவிட்டார். அது பயந்து இல்ல. என்ன நம்பி 4 பேர் நடுரோட்ல நின்று வீணா போகணும். இப்ப விஜயை நம்பி எத்தனை பெண்கள், ஒரு காம கூட்டம், பெண்களின் காம கூட்டம் பின்னால போய் அந்த குடும்பமே போச்சு. எத்தனை பேர் நடுரோடு நிக்க போறேன்னு பாருங்கடா. பொறி பசங்களா, அழகா பசங்களா. அவர் ஒரு முடிவெடுத்தார். விஜயகாந்த் பயந்தவர். அடே, ஜெயலலிதா கூட ஒரு சர்வாதிகாரி காட்டுறான் இந்த இந்தியாவில, உலகத்துல. ஹிட்லர், இடியமீன், முசோலிக்கு பிறகு ஜெயலலிதா ஒரு அரசியல்ல சர்வாதிகாரி. ஆனா அப்படிப்பட்ட சர்வாதிகாரி ஜெயலலிதா தான் இன்றைய அரசியலுக்கு தேவை. நான் உண்மையிலே எவ்வளவு ஜெயலலிதா பேசணும் குடியாத்தம் ஐயா வெற்றிகொண்டானோட சேர்ந்து, ஐயா வெற்றிகொண்டான் அவரோட சேர்ந்து எவ்வளவு பேசணும் குடியாத்தம். இன்னைக்கு இருக்காரு உயர்கல்வித்துறை அமைச்சர், இன்னைக்கு அவர் அமைச்சர், இன்னைக்கு பெரிய தலைவர் அவர். ஆனா அந்த காலத்துல டிவிஎஸ் ஸ்டாம்ப்ல 500 ரூபாய் வழி செலவு, அவருக்கு எனக்கு 150 ரூபாய். நான் சொல்றது 1999 2001 காலகட்டங்கள். என்ன சொல்றது, அந்த காலகட்டங்கள். அப்போ அவரோடு பல கூட்டங்களுக்கு நான் சென்றவன். அப்பொழுது ஜெயலலிதாவை கடுமையாக பேசி பல வழக்குகளை சந்தித்தவன் ஐயா வெற்றிகொண்டோட சேர்ந்து அண்ணன் முனைவர் கோவி செல்லியன், அண்ணன் ஈரோடு இறைவன், இணையெழுச்சி கவிஞர் அண்ணன் ஈரோடு இறைவன், இன்னைக்கு வாரிய தலைவராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நெல்லிக்குப்பம் புகழேந்தி, என் நண்பர் சைதை சாதி, கந்திலி கரிகாலன், கரூர் கணேசன், செல்வி சேலம் சுஜாதா, இப்படி நாங்கள்லாம் பல வழக்குகளை சந்திச்சோம் ஜெயலலிதா பேசி. ஆனா இன்னைக்கு அந்த ஜெயலலிதா நான் பாராட்டுறேன். ஏன்னா அப்படி சர்வாதிகாரத்து உச்சக்கட்டத்துல ஜெயலலிதா இருந்தார். இன்னைக்கு இருக்கிறான் அவங்க அம்மால தாயொலி கண்டவனுக்கு வந்தவங்கனால இந்த நடிகர் தற்கொலை பொம்பளை பொறிக்கை விஜய் ஜெயலலிதா பார்த்து உச்சாப்பணும். இன்னைக்கு கூட அவனுக்கு ஜெயலலிதா மேல பயம். அந்த அம்மா செத்து போச்சு மேடம், அம்மா இன்னைக்கு ஜெயலலிதா பார்த்து பயந்து ஓடனா. தொடரடிங்க அவங்க அம்மால அவன் விஜய். ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயலலிதாவை எதிர்த்தாருதான். ஒரு டிராபிக் ஜாம்ல அவர் ஷூட்டிங் பண்ணா உடனே அம்மா வராங்க. அப்பல ஜெயலலிதா எழுந்திச்சு பாத்ரூம் போயிட்டு கார் ஏற வழிக்கு 1.5 மணி நேரம் சென்னையில டிராபிக் ஜாம் இருக்கும். ஆமா, அப்ப இல்லைங்க சிஎம் தான் விடுவோம். என்ன பண்ணாச்சு ரஜினி, கார் விட்டு கீழே இருக்கிட்ட என்ன ஆயிருக்கும் நினைச்சுப்பார். இவன் விஜய் விட 1 லட்சம் படம் பெரிய செல்வா படித்தவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இன்னைக்கும் செல்வா பிரச்சனை ஆகி ஜெயலலிதா மேடையில வச்சுட்டு ஜெயலலிதா மிரட்டின ஆம்பளடா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் கால் செருப்பு தூசிக்கு சமமாடா. தற்குறி பொம்பளை பொறி குடிகார எச்ச பொறிக்க நாய் விஜய், நீ ஜெயலலிதா ஆம்பளையா எதிர்த்தார். கடைசி வரைக்கும் ஜெயலலிதா எதிர்த்தார்டா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரை பார்த்து கலைஞர் குடும்பம் மிரட்டிச்சு நீ பேசுறான், இல்லைன்னா அவர் அரசியலுக்கு வந்திருப்பாங்க. இந்த ட்ரெயினை விட்டு வச்சுக்கிறாங்க எங்க ஆளுங்க, எங்களெல்லாம் தண்டிக்கிறாங்க கட்சிக்காரங்க. ஆனா அவனை ஒண்ணும் பண்றது இல்லை. அவனை எங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எரிச்சலாக. நாங்க ஒன்னும் கோடீஸ்வரம் கிடையாது. நான் ஒன்னும் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, வாரிய தலைவரும், சாதாரண ஊராட்சி மன்ற தலைவரும், சாதாரண வார்டு மெம்பர் கிடையாது. இவைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தகுதி அந்தஸ்து என்னவென்று கேட்டால் திமுக தொண்டன், தலைவர் தளபதி ஸ்டாலின் தொண்டன், நாளைய தமிழகம் வாலிபர் கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் தொண்டன், கலைஞரின் முரட்டு பக்தர். இதுதான் எங்களுக்கு இருக்கிறது. அவன் ஆதவர்ஜனா இப்ப பேசுறான். 60 நாள்ல போலீஸ் கண்ட்ரோல் பண்றான். டே உங்க அர்த்தம் ஆதவர்ஜனா, 60 நாள்ல நீ எங்களுக்கு கண்ட்ரோல், எங்க போலீஸ் கண்ட்ரோல். உள்ள இருப்ப திருட்டு லாட்டர் சீட்டு, போலி லாட்டர் சீட்டு இருக்கிற இல்ல, உள்ள இருப்ப. உன்னை கர்நாடகா போலீஸ் தேடுறான், ஆந்திரா போலீஸ் தேடுறான், தெலுங்கானா போலீஸ் தேடுறான், கேரளா போலீஸ் தேடுறான், இந்தியா போலீஸ் பூரா தேடு. இப்ப இந்த எலெக்ஷன் விட்டு வச்சுக்கிறாங்க, நாங்களே புடிச்சு குத்துருவோம். நான் சொல்றான், பீகார்ல இருக்கிற நிதிஷ்குமார் ஒரு முதலமைச்சர், அவரு தான் முதலமைச்சர்.
ரேவந்த் ரெட்டி இருக்காருல்ல, தெலுங்கானா முதலமைச்சர், அவர் தான் முதலமைச்சர். கர்நாடகா முதலமைச்சர் தான் முதலமைச்சர். அவங்க எல்லாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாங்க. நீங்க நடத்தினாண்டே, அவங்க எல்லாம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா எந்த சமுதாயத்துக்கு எந்த ஜாதிகால இடஒதுக்கீடு கொடுத்தாங்களா? பீகார்ல நடத்தினா நிதிஷ்குமார். அதனாலதான் ஆப் வைத்தோம் பிஜேபி. இடஒதுக்கீடு ஒத்துக்கோனாடா. இன்னைக்கு போய் பிஜேபி குல்பே ஸ்டெப் எடுக்கிறான விஜய். அவங்க பார்த்தா அவனை விஜய் போய் கேளு, ஒத்துக்கோனா பிஜேபி? நிதிஷ்குமார் நடத்தினாரு, எல்லாம் நடத்தி முடிச்சாரு. கோர்ட்ல செல்லாதன். நீ யாரா நடத்துக்கான் கோர்ட்ல? ஜாதி வாரி கணக்கெடுப்பு நீ யார்? அது ஒன்றிய அரசாங்கம் பார்க்க வேண்டிய வேலை முடியாதுன்றான். கர்நாடகால கைவிட்டார், முடியாது. ரேவந்த் ரெட்டி கைவிட்டார் தெலுங்கானால, எல்லா ஊர்லயும் கைவிட்டார். எடப்பாடி சும்மா ஊரியா மாத்தல 10.5 கொடுத்துட்டாரு. அவன் அந்த பொறுக்கி அன்புமணி கூட சேர்ந்து அந்த கண்டவனுக்கு வந்தான் அன்புமணி. எடப்பாடி பழனிசாமி கூட சேர்ந்து ஏமாத்தின அப்பாய் வன்னிய மக்கள், ஒரு 2.5 கோடி மக்கள் தொகை கொண்ட வன்னிய மக்கள். அந்த வன்னிய மக்களுக்கு தர வேண்டிய 10.5 நான் கொடுத்துட்டேன்னு ஏமாத்தணும். கடைசியில திமுக ஆட்சியில் வந்து தள்ளுபடி பண்ணாங்க. திமுக தான் தள்ளுபடி பண்ணிச்சான்ட்டான். இந்த பொறுக்கி பையன், திருட்டு பையன், அந்த பேமானி பையன், தக்காளி பையன், பாலுஸ் பையன் அன்புமணி. சோ ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவ்வளவு செய்யாது. அதுக்கு ஒரு முறை இருக்கு. தளபதி செய்வார். இன்னைக்கு வன்னியர்களுக்கு எம்பிசி எப்படி கொடுத்தார் தலைவர் கலைஞர்? 108 ஜாதி குத்து வன்னியர்கள் கொடுத்தார். மற்ற ஜாதிகள்லாம் ஒரு ஊர்ல 4 குடும்பம் தான் இருக்கும். எல்லாரும் கொடுத்துற வன்னியரை கொடுக்கவே அது யாரும் ஒண்ணும் பண்ண முடியல. அதுதான் கலைஞரன் போல. அதுதான் இன்னைக்கு தளபதி இருக்குது, தலைவர் தளபதி ஸ்டாலினோட இருக்கிறது. ஏன்னா இவனுக்கு இஷ்டம் அந்த மாதிரி பேசுறது, பெண்கள் கற்பழிக்கிறாங்கன்னா மத்த ஆட்சி. இன்னைக்கு டிஜிபிக்கு அழகா சொன்னார், பொறுப்பு டிஜிபி. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்றது. ஆனா உதயநிதி பத்தி பேசுறது, நாஞ்சில் சம்பத் 26 கட்சி கூட்டணி சேர்த்திருக்காரு முதலமைச்சர். அவனே பேசுறான். இதெல்லாம் நம்ம கட்சி முன்னணி தலைவர் தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் நம்ம கட்சி முன்னணி தலைவர் தெரிஞ்சுக்கங்க. என்ன சொல்றது? அவன் பேசுறான். 26 கட்சி யார் யார் கூட்டணின்னு சொல்லிட்டா முதலமைச்சர் ஸ்டாலின் நான் நிர்வாணமா போராடுறான். நாஞ்சில் சம்பத் இப்பவுமே நீ நிர்வாணம் தான், அரசியல் இல்ல, நீ விபச்சாரி இல்ல. நீ உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உன் பொண்டாட்டி, உன் மருமக, உன் பொண்ணுங்க எல்லாரும் இப்ப நிர்வாணமா ரோட்ல சுத்துற மாதிரி தான். எப்ப நீ எல்லா கட்சி போறியோ. சோ இப்படி எல்லாம் முதலமைச்சரை பேசுறானுங்கன்னா இதெல்லாம் நாங்க வேடிக்கை பாக்குறோம்னா இந்த தேர்தல் முடியட்டும். அவன் ஆதவர்ஜனா சொல்ற உன்னை பேச விட்டு வேடிக்கை பாக்குறான் பார். பொண்டாட்டி தெருவில் விட்டு கண்ட கூட பட்டு கிடறான் பார். வேவரிசி அவன் விஜய் அவனுக்கு எல்லாரும் சொல்றேன்டா. இந்த தேர்தல் முடியட்டும். 60 நாள் இப்போ திமுக ஆட்சிக்கு வருதுல, அப்போ உண்மையான பழைய திமுக காரனை நீங்க பாப்பீங்க. ஆதவர்ஜனா சொல்றேன், உன்னை பத்தி பேசி பேசி நானா வளர்த்துறோம்னா என்னன்னு தெரியல. உன்னை என்ன உன்னை பத்தி பேசி பேசி யோகிமா மத்த தைரியம் தான் நரேந்திர மோடி எடுத்து பேச சொல்றா. ஒரு ரப்பனுக்கு பிறந்தது அவங்க அம்மாவோட நடிகர் விஜய பேச சொல்றான். தற்கூரி பொம்பளை பொறிக்கு நரேந்திர மோடி எடுத்து பேச சொல்றான். அமித்ஷா எடுத்து பேச சொல்றான். கேஸ் கட்டுப்பாடை பத்தி பேச சொல்றான். அவனை அந்த பணி ஒரு பங்களா விட்டு வரமாட்டான்றான். திமுக தான் மக்களுக்காக குரல் கொடுக்கும். மக்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரே கட்சி திமுக தலைவர் தளபதி உதயநிதி ஸ்டாலின். இதை மனசுல வச்சுக்க. அவன் பேசுறான். அவன் நாங்க வேடிக்கை பாக்குறோம். இந்த எலெக்ஷன் முடிட்டோம். அவனை டேய் ஆதவர்ஜனா உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணு செருப்பு அடிக்குது, ஊரே உன்னை செருப்பு அடிக்க. அதோட அந்த பொறுக்கி பையன் விஜய் அவன் முதல்ல இருக்கவே மாட்டான். அவன் எங்க போயிடுவானா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே? யார்கிட்டயே வாங்கின கூலிக்கு மாரடிக்கிறான். ஒரு வேட்பாளர் 2 கோடி 3 கோடி கேட்கறான். புசி ஆனந்தன் விஜய் சொல்லிதான் கேட்கறான். அவன் கட்சி ஆரம்பிச்சுக்கிறதே உங்கள்கிட்ட பணம் வசூல் பண்றதுக்கு. திருட்டு பசங்க உங்களுக்கு தெருல பிரகா பசங்க, பொறுக்கி பசங்க, பேமானி பசங்க நான் அவங்க கூட இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு தெரியலடா. உங்களுக்கு தெரியல. அது எவனா கொள்கைவாதிக்கிறானா சொல்லுடா, சொல்லு. எல்லா கட்சிக்கு போனா அவங்க வருவான். அரசியல வாழ்வு இருந்தவன் எல்லாம் 2 கோடி 3 கோடி தரணும். 5000 6000 ஓட்டு மேல தாண்ட மாட்டேன். 5000 6000 ஓட்டு மேல தாண்ட மாட்டேன். டெபாசிட்டே வாங்க மாட்டேன். அதுக்கு நீ கொடுக்க வேண்டிய போனா விஜய்க்கு புஷி ஆனந்தன் மூலியமா குறைஞ்சது 2 கோடில இருந்து 3 கோடி. அது இல்லாம நீ செலவு வேற பண்ணணும். எல்லா தெருவுக்கு வந்து பிச்சைக்காரங்கிட்ட பிச்சை எடுப்பானுங்க. தமிழக வெட்டு கழகம் விஜய் கிட்ட. இவன் ஆதவர்ஜனா எங்களை பேசுறான். இந்த குடியாத்த குமரன் போற அவங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்கு. நன்றி, வணக்கம். நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன். குடியாத்த குமரன். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இதை அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.